கிரிக்கெட் அண்ட் ஃபன்ஸுக்கு வணக்கம். ஸோ ரோஹித் சர்மாவுடைய ஐசிஓ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்ததுலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்டேட் பற்றி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவும் ரோஹித் சர்மா பற்றி தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோஹித் சர்மா பற்றி போஸ்ட் பண்ணுற சீரீஸில் இது லாஸ்ட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ எதுக்காக இவ்வளோ ஒரு நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மீன் பண்ணது என்ன விஷயம், அண்ட் ரோஹித் சர்மா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியில் வர போகிறாரா, இந்தியன் டீமில் அவருடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபீல்டில் கொஞ்சம் வந்துட்டு லேசியா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பயங்கரமா கத்தி பார்த்துருப்பீங்க, திட்டி பார்த்துருப்பீங்க. ஹர்தீப் சிங் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாலுமே இந்தியன் டீம் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக தான் தவற விட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அவர் அழுதுட்டு வெளியில போனது அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த ஒரு வேர்ல்டு கப்புக்காக எவ்வளோ மந்த் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு தெரியுமா? ரிஷப் பண்ட்டுக்கோ MS தோனிக்கோ வந்துட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா 2 பேரும் தான் வந்துட்டு கூடவே இருந்தாங்க. அதுலயும் ரிஷப் பண்ட் வந்துட்டு ரோஹித் சர்மா பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ரோஹித் சர்மாவும் MS தோனியை பத்தியும் அதிகமா தெரிஞ்சவர் ரிஷப் பண்ட் தான். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா 9 மாசத்துக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை மீடியாவுக்கு சொல்லியிருந்தாரு. அதை வச்சுதான் ஒரு IPL ஆடு கூட வந்திருக்கும். அதாவது வந்துட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அவர் வேக்கப் ஆகி தினமும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி. அது உண்மைதாங்க. ஸோ பயங்கர வெயிட்டா இருந்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓரளவுக்கு அவருடைய வெயிட்டை குறைச்சு, அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபார்ம் அவுட்ல இருந்து வெளியில வந்து ஸோ பியூட்டிஃபுல்லான ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆடி அந்த வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு, அதாவது வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ணல, அந்த வின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அந்த ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா 2 பேர். ஒன்னு விராட் கோலியோட எவ்ரி மேட்ச் அந்த ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன், அவருடைய பூஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மேட்சும் குட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாருங்க. செல்ஃபிஷ் கேம் அவர் ஆடவே கிடையாது. நான் வந்துட்டு ஒரு 100 அடிக்கணும், ஸோ கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும், அதெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர் பவர் பிளே, அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணிட வேண்டியது. நிறைய தடவை கிட்டத்தட்ட ஒரு 7 8 மேட்ச் வேர்ல்ட் கப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 45 47 48 இந்த மாதிரி ரேஞ்சிலேயே அவுட் ஆயிருப்பாரு. அவர் கொஞ்சம் பொறுமையா நின்று 50 வர வரைக்கும் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஆடி இருந்தா 50 மட்டும் இல்ல, ஏகப்பட்ட 100 கூட அடிச்சிருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்ல. தடாலடியா வந்துட்டு டப்புன்னு ஆடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ரன் பக்கம் அடிச்சுட்டு நான் வெளியில போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி, ரோஹித், KL ராகுல் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கிளியர் ஸ்ட்ராட்டஜியே இருந்தது. ரோஹித் சர்மா தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ரோஹித் சர்மா தினமும் காலையில் ஒரு 3:30 4 மணிலிருந்து, அதாவது வேர்ல்ட் கப்புக்கு 9 மாதம் முன்னாடியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிளேயராக பார்த்து எடுத்து வேர்ல்ட் கப்பில் ஏகப்பட்ட இன்ஜுரி அப்டேட் இதெல்லாம் அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு பண்ணியுமே கூட சமிக்கு ஆரம்பத்தில் வாய்ப்பு கிடைக்கல. ஷார்துல் தாக்கூர் ஆடிட்டு இருந்தாரு. சம்மியை ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் செஞ்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் அவரால் அந்த டிராஃபி வின் பண்ண முடியல. ஆனால் BCCயோட ப்ரெஷர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போதைக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா எந்த ஃபார்மெட்லையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் அந்த நியூஸை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்குவாட்லையுமே அவங்களோட பேர் இல்லை. அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. டிக்கெட் எல்லாம் சேல் ஆகாது, நாங்கள் எந்த மேட்சையும் பார்க்க வரமாட்டோம். ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு 2 ஃபேன் குரூப் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை BCCக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் BCCI ஓகே ஜூனில் T20 வேர்ல்ட் கப் வருது, அது வரைக்கும் உங்க 2 பேரை வச்சு பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வந்துட்டு டிராஃபி அடிக்க முடியல அப்படின்னா ஹார்திகை நெக்ஸ்ட் நம்ம கேப்டனாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் அன் எரா அப்படிங்கிற மாதிரி தாங்க சொன்னோம். ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 4 வருஷமாவது அட்லீஸ்ட் சர்வே பண்ணுவாங்க அப்படின்னா கூட BCCயோட ப்ரெஷர் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ICC டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்ல கேப்டன், நல்ல பிளேயர்ஸ், அப்படி இல்லைன்னா எப்படிப்பட்ட பிளேயரா இருந்தாலும் வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். அவ்வளோ தூரம் நம்ம வேர்ல்ட் கப்ல போராடணும், கடைசி மேட்ச் வந்துட்டு லாஸ் பண்ணோம். ஆனால் எவ்வளோ ஒரு எஃபோர்ட், இது வரைக்கும் யாருமே இப்படி விளாண்டுருக்க மாட்டாங்க. எவ்ரி மேட்ச் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட டீமை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியில தள்ளிட்டு இப்போ மறுபடியும் T20, அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான காரணமே என்னன்னா இந்த ஜூன்ல நடக்கக்கூடிய T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், அந்த ஒரு டிராஃபி இவங்கனால அடிக்க முடியலங்கிற பட்சத்தில் இந்த 2 பேரும் வந்துட்டு டீம்ல இருந்து ஒதுக்கப்படுவாங்க. அவங்களே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அவங்களை துன்புறுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் இதுலேயே சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த வருஷம் IPL வேற வருது. IPL இருந்து ஏதாவது 2-3 புது யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க உள்ள வருவாங்க. அண்ட் ஓப்பனிங்க்கு பஞ்சமே இல்லை. அது போக இப்போ Under-19 நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வேற ஃபைனல் போயிட்டாங்க, Under-19 இந்தியன் டீம். ஸோ எகைன் வந்துட்டு 6வது தடவை வந்துட்டு இந்த ஃபைனல் அப்படிங்கிறத வந்துட்டு ரீச் பண்ணுறாங்க. அந்த 6வது டிராஃபி அடிக்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுலேருந்து யங் டேலண்ட் எல்லாம் வந்து உள்ள வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாளுக்கு நாள் கிரிக்கெட் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுது. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் பர்டிகுலராக ரோஹித் சர்மாவை பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவருடைய பெஸ்ட் டீமான மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஒதுக்கப்பட்டிருக்காரு. இப்போ கோச் சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃப் அவங்க போட்ட ரியாக்ஷன் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
அதாவது கோச் சொல்றது வந்துட்டு 100% எதுவுமே உண்மை கிடையாது, இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் ரித்திகா வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி தான் மும்பை இந்தியன்ஸ் இப்படி பண்றீங்களாங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ரோஹித் சர்மாவுடைய ட்ரூ ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு வந்துருக்காங்க. அதனால தான் ஏகப்பட்ட அன்ஃபாலோ அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறம் கூட ரித்திகா போட்ட இந்த ட்வீட்டால மறுபடியும் அந்த பரபரப்பு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸும் அந்த ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே டக்குனு ஹர்திக் பாண்டியா ட்ரேட், ஸோ கேப்டன் ஐலேன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய கரியரை வந்துட்டு முடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா ஃபார்மேட்லையுமே மாற்றிட்டு இருக்காங்க. T20 ஃபார்மேட்குள்ளே வந்துட்டாரா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ODI ஃபார்மேட்குள்ளே வந்துடுவார். அண்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் டெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ICC டோர்னமெண்ட்டுக்கு அவர் தான் இருப்பாருங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஸோ நானும் ஹாப்பி தான், அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 வருஷம் கூட ஆடலாம், அதுக்கு மேலேயும் ஆடலாம். பட் இருந்தாலும் BCCI கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ ஒன் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுடைய இந்த 2 பேர் ரோ அண்ட் கோ இவங்க 2 பேரும் கலக்குனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2 பேருமே எகைன் ஒரு 4 இயர்ஸுக்கு வந்துட்டு சர்வை பண்ணுவாங்க. எஸ், ஒலிம்பிக் வேலை கிரிக்கெட்டில் சேர்த்துருக்காங்க, சாரி கிரிக்கெட் வேற ஒலிம்பிக்கில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வரைக்கும் இவங்க வந்துட்டு த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் போகிறக்கான சான்ஸ் இருக்கு. 2028 வரைக்குமாவது அட்லீஸ்ட் ஆடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை தாண்டி IPL டீமில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா வந்துட்டு சர்வே பண்ணுவாரா அப்படிங்கிற விஷயம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரீடைன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது 4 பேர் தாங்க. பிகாஸ் 2024 இந்த வருஷத்தோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா மெகா ஆக்ஷன். அப்படி பார்க்கும்போது பும்ரா கண்டிப்பாக 10 இயர்ஸ் வரைக்கும் விளையாடுவார், அவரை வந்துட்டு ரீடைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அண்ட் ஹர்திக் பாண்டியா இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நல்லா பண்ணாலும் பண்ணாட்டியும் அவர் தான் அடுத்த 10 இயர்ஸுக்கு கேப்டனுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் கோச்சு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால ஹர்திக் பாண்டியா ரீடைன் பண்ணிடுவாங்க. 2 பேர் ஆச்சா. ஸோ மூணாவது பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்னும் ஏகப்பட்ட பிளேயர் இருந்தாலும் சூரியகுமார் யாதவுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு டீமில் இருப்பாருங்கிற மாற்றம் கிடையாது. 3 பேர் ஆயிடுச்சு. ஸோ நாலாவதா இஷான் கிஷன், திலக் வர்மா, நெஹல் வதேரா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யங் இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க யாரையுமே விட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபாரினரை கூட தூக்கி போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபாரினர்லையும் பார்த்தோம் அப்படின்னா டெவால் பிரேவிட்ஸ், காட்சியை இவ்வளோ ப்ரைஸில் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காட்சியை கூட பேக்கப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 10 இயர் பிளான் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸில் கிடையாது. ஸோ அப்படியே இருந்தாலும் ரோஹிட்டை ரீடைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இஷான் கிஷனை விட மாட்டாங்க. அதே மாதிரி திலக் வர்மாவை செம்மையாக க்ரூம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் எல்லா ஃபார்மேட்டுக்குமே செட் ஆகுறாரு அப்படிங்கிறதுனால T20 பயங்கரமாக ஆடுறாரு, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்கிறதுனால அவரே விட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 பிளேயரை ரீடைன் பண்ணும்போது ரோஹித் சர்மாவை அவங்க விட்டு தான் ஆகணும். எகைன் ஆக்ஷனில் பிக் பண்ணால் உண்டு. RTM கார்டுன்ஸ்னா மும்பை இந்தியன்ஸுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் வேற டீமுக்கு போகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ மேபி RCB அண்ட் CSK பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட். டெல்லி கேபிட்டல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். பிகாஸ் ரிஷப் பண்ட வேற வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிஷப் பண்ட் CSK போகிறக்கான சான்ஸ் இருக்குன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி ரிஷப் பண்ட் CSK போயிட்டாரு அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக அவங்க உசுரை கொடுத்தாவது ரோஹித் சர்மாவை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இல்லை மும்பை இந்தியன்ஸே திரும்ப பிக் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வருஷம் எண்டில் தான் தெரியும். ஸோ ரோஹித் சர்மா அவருடைய கரியரில் கடைசி இடத்துல இருக்காரா இல்லை இன்னும் 4 வருஷத்துக்கு வந்துட்டு பூஸ்ட் பண்ண போகிறாராங்கிறது இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.